விக்னேஷ் முத்துவை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கனமழையால் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் எழில் நம்மோடு இணைந்திருக்கிறார். எழில், இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள்ல மழை நீர் புகுந்து இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகள்லாம் எப்படி பூர்த்தி செய்து கொள்கிறார்கள், ஏதேனும் முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்களா, என்ன விவரம்? ராதா, திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பொன்னேரியில் அதிகப்படியான மழை பெய்தது. குறிப்பாக கடலோர பகுதி என்பதால் இந்த பகுதியில் அதிகமாக காலை முதலே மழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தான் பொன்னேரியில் தாய்மான் செட்டு தெருவில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்திருக்கிறது. அதனை அந்த வீடுகளிலிருந்து பாத்திரங்கள் மூலமாக அந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய காட்சியை இந்த காட்சிகள் வாயிலாக நாம் பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் இந்த தண்ணீர் புகுந்ததால் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக இந்த தாய்மான் செட்டு தெருவில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்தவர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார், இது என்ன காரணத்தினால நீங்க இப்ப சாலை மறியல் பண்ணிருக்கீங்க? சார், மழை பெய்ஞ்சதால மழை தண்ணி கால்வாய்களை சரியா போல, அங்கங்க பிளாக் ஏற்பட்டு வீடு ஃபுல்லா நிறைஞ்சு போச்சு. அந்த தண்ணி தான் இவங்க எடுத்துன்னு இருக்காங்க பொக்லைன் மூலமா. அடுத்த ரோடு ஒரு பிட்டு போட்டாங்க, அடுத்தது இன்னொரு பிட்டு போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு டெண்டர் விடணுமா, அது செய்யணுமா, அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்றாங்க. சரியான பதிலே கிடையாது. அதை கண்டி கிளீன் பண்ணி வச்சிருந்தா தண்ணி போறதுக்கு பாதிப்பு இருக்கா. அடுத்தது இந்த கால்வாயே தூரே வாரல. அம்மா தலைவர் அம்மா ஒரே ஒரு நாள் கூட தூரே வாரல. 11வது வார்டு தான் அந்த அம்மா வார்டு தான் இது. தூரே வாரல. பஞ்சாயத்து போர்டு போய் சொன்னா அப்படி இப்படி அந்த சட்டைகளை எடுத்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான், அதோட சரி. அதனாலதான் இந்த தண்ணி போவாததுக்கு காரணமே அதான். அடுத்தது அந்த தாய்மான் செட்டி குறுக்கு தெருல இந்த சாக்கடை தண்ணி எல்லாம் அந்த தெருல தான் போகுது. அந்த தெருல ஒரு 6 மாசம் அந்த பாதாள சாக்கடை சிங்க் போட்டத்துல இருந்து தண்ணி சரியா வெளியேறாம அந்த ஸ்மெல்ல தான் அந்த வீட்டுல இருக்கிறவங்க 10 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பஞ்சாயத்து போர்டுல சொன்னா நகராட்சி அந்த மேஸ்திரி ஒரு நாளைக்கு பீச்சு படிக்க போட்டு போயிடுவாரு. அதோட அவரு நாட்டிலே போட்டுக்க மாட்டாரு. 22ஆம் தேதி ரிப்போர்ட் புகார் புக்கு எழுதிட்டு வர சுகாதாரத்துறை ஆலயம் பார்த்துட்டு வர அவரு சரிப்பா பாக்குறேன் போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. சொல்லி 4 நாள் பொறுத்து இங்க எங்க பகுதியை சேர்ந்த அருள்ன்றவர் போன் பண்ண சொன்ன பிறகு அந்த பேசிக் போர்டு தந்து போடுறாங்க. அவ்வளவுதான். இந்த பகுதியை சேர்ந்தவர் கூறியிருப்பதை கேட்கலாம். இந்த கால்வாய் முழுவதுமாக தூர்வாரப்படவில்லை, அடைக்கப்பட்டிருந்த கால்வாய் தூர்வாரப்படவில்லை. அதே போல பாதாள சாக்கடை பணிகள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுலாம் இவர் வைத்திருக்கிறார். தற்போது இந்த சாலை மறியல் ஒரு பருவம் நடந்திருந்தாலும் இவர்களுக்கான அந்த அத்தியாவசிய தேவையை நிறைவேற்றுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த இந்த சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அந்த பகுதியில் ஆய்வு ஒவ்வொரு வீடாக ஆய்வு செய்திருக்கிறார். இது மட்டுமின்றி தற்போது இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த கால்வாயை தூர்வாரக்கூடிய பணிகளையும் நகராட்சி நிர்வாகம் எடுத்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முறையாக இந்த தூர்வாரம் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட இந்த தண்ணீர் முழுமையாக வீடுகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை முழுமையாக வெளியேற்றக்கூடிய அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ராதா, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கனமழையால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி எழில்.